இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. வணக்கம். வாட் வரியை போன்று ரவுடி வரி காட்ட வேண்டுமா என்று போலீசார் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டத்தில் வியாபாரிகள் ஆவேசமாக கேள்வி எழுப்பினர். புதுவை முதலியார்பேட்டை கணேஷ் மஹால் திருமண மண்டபத்தில் போலீசார் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் டிஐஜி அதுல் கத்தாரி தலைமையில் பொறுப்பு SSP மோனிகா பரத்வாஜ், SP நந்தகோபால் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற வியாபாரிகள், புதுவையில் ரவுடிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது, அவர்களை எதிர்த்து எங்களால் வியாபாரம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது, மீறி நாங்கள் போலீசாரிடம் புகார் கொடுத்தாலும் அது ரவுடிகளுக்கு தெரிந்து விடுகிறது, ஏற்கனவே வாட் வரி உயர்வால் கடுமையாக நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ரவுடிகளுக்கு மாமூல் தர வேண்டும் என்ற நிர்பந்தத்தால் மன உளைச்சல் ஏற்படுகிறது, மேலும் வருமான வரி வாட் வரி போன்று ரவுடி வரி காட்ட வேண்டுமா என்றும் தமிழகத்தில் குண்டர் சட்டம் பாய்வது போன்று இங்கேயும் செயல்பட வேண்டும் மற்றும் 100 அடி சாலையில் போலீஸ் பூத் ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறினர். அதற்கு டிஐஜி அதுல் கத்தாரி பதிலளித்து கூறுகையில், திரும்பவும் அமைதியான புதுவையை கொண்டுவர நாம் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்றும் 100 அடி சாலையில் போலீஸ் பூத் அமைத்து தர நடவடிக்கை எடுப்பதாகவும், ரோந்து பணியை தீவிரப்படுத்துவதாகவும், எந்த நேரத்திலும் பொதுமக்கள் காவல் உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசலாம், மேலும் உங்கள் அச்சத்தை போக்கும் வகையில் முக்கிய இடங்களில் புகார் பெட்டி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, அதில் புகாரை தெரிவித்தால் போதும் என்று பேசினார். கூட்டத்தில் இன்ஸ்பெக்டர்கள் மாறன், வீரவல்லபன், சப் இன்ஸ்பெக்டர்கள் இனியன், பாலமுருகன், பெலிக்ஸ், முத்துக்குமரன் உள்பட பலரும் வியாபாரிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுவை மகாத்மா காந்தி அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் ஊழியர்கள் நடத்திய போராட்டத்தில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுவை கோரிமேட்டில் உள்ள மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரி ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 3வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டபோது புதியதாக பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 பேர் பின்பக்கம் வழியாக பணிக்கு செல்வதாக தகவல் அறிந்து ஆத்திரமடைந்த ஊழியர்கள் அவர்களை வேலைக்கு செல்ல முடியாமல் தடுத்ததால் SP நந்தகோபால் மற்றும் போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கல்லூரி வளாகத்தை விட்டு வெளியே செல்லுமாறு எச்சரித்தும் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வெளியேற மறுத்த பெண்கள் உள்பட 60 பேரை கைது செய்து வேனில் ஏற்றி கோரிமேடு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தபோது அவர்கள் வேனில் இருந்து இறங்கியதும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் செய்ததோடு மட்டுமின்றி பெண் ஊழியர்களையும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதற்கு போலீசார் மன்னிப்பு கேட்க வேண்டுமென கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்ததால் அவர்களிடம் காவல் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் காவல் நிலையத்தில் கைதாகியிருந்த ஊழியர்களை இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் AKD ஆறுமுகம் சந்தித்து அவர்களிடம் நிலைமையை கேட்டறிந்த பின் கூறுகையில், இந்த டெண்டல் காலேஜில் அரசு ஊழியர்கள் நியாயமான முறையில் போலீசிடம் அனுமதி பெற்று ஒரு நியாயமான முறையில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதை இப்பொழுது ஆள் வைக்கும் பணியை ஈடுபடுத்தி ஆளும் கட்சியினர் பின் வழியாக தோட்டத்து வழியாக ஒரு 30-40 பேர் பணியில் ஈடுபடுத்துவதாக தெரிந்தவுடன் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை வேகப்படுத்தியிருக்கிறார்கள். இது விஷயமாக நான் டெல்லியில் இருக்கும் எங்களுடைய இணையமைச்சர் உயர் திரு நாராயணசாமி அவர்களை போனில் பேசி அவர்களிடம் இந்த விவரத்தை தெரிவித்திருக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் VV அவர்களிடமும் இது விஷயமாக பேசியிருக்கிறேன். நாளை
டெண்டல் காலேஜ் எதிரில் மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டும். இதற்கு இவர்கள் எல்லோரும் ஒத்துமையாக இருந்து போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புதுவை மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரியில் போராட்டம் நடத்தியவர்கள் விதியை மீறி சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதால் கைது செய்ததாக எஸ்பி நந்தகோபால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எஸ்பி நந்தகோபால் கூறுகையில், புதுவை மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரியில் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 6ஆம் தேதி வாயில் கூட்டமும் நேற்று 7ஆம் தேதி ஊர்வலமாக சென்று தர்ணா போராட்டமும் நடத்தியதால் மருத்துவமனையில் எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்று எனது தலைமையில் IRP போலீசார் மற்றும் உள்ளூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் இன்று போராட்டம் செய்ய திரண்ட ஊழியர்கள் பணிக்கு வந்தவர்களை தடுத்து வேலைக்கு செல்லக்கூடாது, எங்களுடன் சேர்ந்து போராட்டம் செய்யுங்கள் என வற்புறுத்தியதோடு அல்லாமல் அவர்களை திட்டவும் அடிக்கவும் செய்ததால் நானும் இன்ஸ்பெக்டர் வீரவல்லவன் உள்ளிட்ட போலீசார் தலையிட்டு அவர்களை சட்டவிரோத செயல்களை செய்யக்கூடாது என தடுத்து நிறுத்தியும் அதனை கேளாமல் அவர்கள் பணிக்கு சென்றவர்களை அடிக்க முயன்றதால் அவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றியபோது பெண்கள் பெண் போலீசார் இல்லாமல் ஏறமாட்டோம் என மறுத்ததை அடுத்து பெண் போலீசார் வரவழைத்ததும் அவர்கள் தானாகவே வாகனத்தில் ஏறிய பின்பு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து இறக்கியதும் அவர்கள் திடீரென போலீஸ் அராஜகம் ஒழிய என கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்ததால் மருத்துவமனை நிர்வாகம் அளித்த புகாரின் அடிப்படையில் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நீங்களாம் இந்த மாதிரி செய்யக்கூடாது, லாயல் ஒர்க்கர் வேலைக்கு வராங்கன்னு சொன்னா அவங்களை விட்டுடணும், தடுக்கக்கூடாது, சட்டவிரோதம் அப்படின்னு சொன்னோம். ஒவ்வொருத்தரும் வரவங்களையும் அடிக்கவும் போனாங்க. நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம், அவங்க கேட்கல. உடனே என்ன செஞ்சோம், அங்க வண்டி இருந்தது, போலீஸ் வண்டி இருந்தது, அதுல எல்லாரையும் ஏற சொன்னோம், உங்களை அரெஸ்ட் பண்றோம், இங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நாங்க அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏற்றிக்கிட்டு வந்தோம். லேடிஸ் அங்க இருந்தவங்க விமன் பிசி வராம நாங்க வண்டியில ஏற மாட்டோம்னு சொன்னாங்க. உடனே விமன் பிசி எல்லாம் வர சொன்னோம். விமன் பிசி அங்க என்ன செய்தாங்க, அவங்களாம் வண்டியில ஏறுன்னு சொன்னாங்க. அவங்க பிடிச்சு கூட ஏத்தல, விமன் பிசி பிடிச்சு கூட ஏத்தல. அவங்க என்ன செய்தாங்க, அவங்களாவே விமன் பிசி வந்த உடனே வண்டியில ஏறி இங்க வந்துட்டாங்க. காவல் நிலையம், அதாவது டி நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இறங்கினாங்க. இறங்கின பிறகு அவங்க என்ன செய்துட்டாங்க, போலீஸ் அராஜக ஒழிகன்னு கோஷம் போடுறாங்க, போலீஸ் அடிச்சுட்டாங்க, போலீஸ் தகாத முறையில் நடந்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்க சில அலிகேஷன் போலீஸ் மேல சொல்றாங்க. ஆக கைது பண்ணும்போது யாரும் அவங்கள எதுவும் செய்யல. அதாவது சட்டப்படி அவங்கள அதாவது வேலைக்கு போறவங்களை தடுத்ததுனால போலீசார் அங்கே இருந்து பொதுவாக இருந்து நாங்க கைது பண்ணி வண்டியில ஏற்றி கொண்டு வந்திருக்கோம். வழக்கு பதிவு செஞ்சு அவங்க என்ன சட்டவிரோதமான செயல் செஞ்சாங்களோ அந்த சட்டவிரோதமான செயலுக்கு நாங்க சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க போறோம். புதுவை AFT மில் தொழிலாளர்கள் அறிவித்தபடி சம்பளம் வழங்காததால் மில் வாயிலில் போராட்டம் நடத்தினர். புதுவையில் தானே புயல் தாக்கத்திற்கு பின்பு AFT மில் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் மில்லை சீரமைக்கும் பணிக்காக விடுமுறை அளிக்கப்பட்டது. பின்பு அந்த விடுமுறை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டு சம்பளத்துடன் கூடிய விடுமுறையாக அறிவிக்கப்பட்டதோடு மட்டுமின்றி டிசம்பர் மாதத்திற்கான சம்பளம் இன்று வழங்கப்படும் என்று அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டதால் சம்பளத்தை பெறுவதற்காக ஊழியர்கள் மில்லிற்கு சென்றபோது சம்பளம் வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் அறிவித்தபடி சம்பளம் வழங்க கோரியும் மில்லை இயக்க வலியுறுத்தியும் மில் வாயிலில் போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்த முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் மாறன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தொழிலாளர்களிடமும் நிர்வாகத்திடமும் பேச்சுவார்த்தை நடத்தி திங்கட்கிழமை சம்பளம் வழங்குவதாக உறுதியளித்த பின்பு தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ரவுடிகளின் அட்டகாசத்தை ஒடுக்க வலியுறுத்தி முதலியார்பேட்டையில் வணிகர்கள் கடைகளை அடைத்து கருப்பு கொடி பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுவையில் மாமூல் கேட்டு வணிகர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தும் ரவுடிகளின் அட்டகாசத்தை காவல்துறையினர் ஒடுக்க வேண்டும் என வலியுறுத்தி முதலியார்பேட்டையில் வணிகர்கள் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை கடைகளை அடைத்து போராட்டம் செய்தனர். தொடர்ந்து அனைத்து வியாபாரிகள் நலச்சங்க ஆலோசகர் அழகிரி, கௌரவ தலைவர் பிச்சமுத்து, தலைவர் ராஜசேகர் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் வணிகர்கள் மற்றும் கடை ஊழியர்கள் ஒன்று திரண்டு கருப்பு கொடி ஏந்தி பேரணியாக முதலியார்பேட்டை தபால் நிலையம் அருகே இருந்து புறப்பட்டு ஊர்வலமாக கடலூர் சாலை, மரப்பாலம், அனிதா நகர் என முக்கிய வீதிகள் வழியாக வானொலி திடல் வரை சென்று காவல் நிலையம் அருகே கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர்.
புதுவை வழுதாவூர் சாலையில் அரசு ஊழியர் மனைவியிடம் செயின் பறிப்பு செய்த திருடனை மக்கள் சுற்றி வளைத்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். புதுவை வழுதாவூர் சாலை காந்தி நகர் பிரதான சாலையில் இட்லி மாவு விற்பனை செய்து வரும் அரசு ஊழியர் ராமுவின் மனைவி ஸ்ரீதேவியிடம் ஒரு வாலிபர் 100 ரூபாய் நோட்டை கொடுத்து மாவு பாக்கெட் ஒன்று கேட்டார். அவருக்கு மீதி சில்லறை கொடுக்க குனிந்த ஸ்ரீதேவியை நோட்டமிட்ட வாலிபர் அவர் கழுத்தில் இருந்த 8 பவுண்ட் தாலி செயினை கண்ணிமைக்கும் நேரத்தில் பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிக்க முயன்றார். அதற்குள் ஸ்ரீதேவி போட்ட அலறலில் அங்கிருந்த பொதுமக்கள் வாலிபரை சுற்றி வளைத்து பிடித்து செயினை பறிமுதல் செய்து திருடனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து கோரிமேடு போலீசார் அவனை கைது செய்து வழக்கு பதிவு செய்து அவனிடமிருந்த வாகனம், செல்போன், பணம் முதலியவற்றை பறிமுதல் செய்து நடத்திய விசாரணையில் அவன் முதலியார்பேட்டையைச் சேர்ந்த சுகுமார் என்பது தெரியவந்தது. புதுவை நயினார் மண்டபத்தில் நாட்டு வெடிகுண்டு வெடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக போலீசார் ஒரு வாலிபரை கைது செய்துள்ளனர். புதுவை நயினார் மண்டபத்தில் விக்கிரவாண்டியைச் சேர்ந்த வாலிபர் ரவி என்பவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டு வாடகை வீட்டில் தங்கியிருந்த நிலையில் அவர் மது அருந்திவிட்டு போதையில் மாடிப்படியில் இறங்கியபோது அவர் கையில் இருந்த நாட்டு வெடிகுண்டு கீழே விழுந்து வெடித்து சிதறியது. இதனால் எழுந்த பயங்கர சத்தத்தில் அக்கம்பக்கத்தினர், முதலியார்பேட்டை போலீசார் அங்கு விரைந்து சென்று பார்த்ததில் குண்டு வெடித்து அந்த வீட்டின் மாடிப்பகுதியில் குழி ஏற்பட்டிருந்தது. மேலும் சிதறிய குண்டின் பாகங்களை சேகரித்த போலீசார் வீட்டு உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் ரவியை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வெடிகுண்டு வெடித்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.